ஏன் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பிஜேபி வர முடியல அப்படிங்கிற மாரி ரீசன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வரையும் வந்து அது மத்த ஸ்டேட்லலாம் அதாவது கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எல்லா இதுலயும் வந்து பிஜேபி வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா வந்து ஏன் மட்டும் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் அமைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நெறைய வரலாறு இருக்கு. அதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கேயும், ஏடிஎம்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்பவும் இதுக்கு முன்னாடி இருந்த பெரியார் ஆரம்பிச்ச டிகே அப்படிங்கிற ஒரு கட்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அண்ணாதுரை ஆரம்பிச்ச டிஎம்கேங்கிற ஒரு கட்சியா இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட மெயின் கொள்கையே வந்து அதாவது ஆன்டி பிராமினிசம், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி ஜெனரல் கவர்ன்மெண்ட். ஸோ அவங்களோட மெயின் ரீசனே வந்து இததான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவும், பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, நோட்டாவ கூட தாண்டாது அப்படிங்கிற மாரிலாம் வந்து பிஜேபி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களோட இமேஜ் அப்படிங்கிறபோது பிஜேபியோட ஒரு ஓட்டு வங்கி வந்து இன்னும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுவும் உண்மையாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2011லேருந்து 2016 வரையும் வந்து அவங்களோட அதாவது ஓட்டு வாங்குறது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னாக்கா 2.5%